ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சப்ஜெக்டில் தமிழ்நாட்டில் குழந்தைகள் உரிமைகள் குறித்த வரலாறு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு யூனிட் 1ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு. ஒவ்வொரு குழந்தையும் கற்பதற்கும் அறிவு பெறுவதற்கும் கல்வி பெறுவதற்கும் சம உரிமை பெற்றுள்ளது என்பதை தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கிறது. அப்போ எல்லா குழந்தைகளுமே அவங்களுக்கான நாலேஜ் பெறத்துக்கான வாய்ப்பு, எஜுகேஷன் பெறத்துக்கான வாய்ப்பு, அதாவது ஈக்குவலாக எல்லாருக்குமே ஜாதி மதம் இனம் மொழி ஏழை பணக்காரன் இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம எல்லா குழந்தைங்களுக்குமே அறிவு பெறுவதற்கான வாய்ப்பு, கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு, கற்பதற்கான வாய்ப்பு, எல்லா விஷயங்களையுமே லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசு வழங்கி உள்ளது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைனு அறிவு கற்பதற்கும் அறிவு பெறுவதற்கும் கல்வி பெறுவதற்கும் சம உரிமை. இந்த லைன் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டலாம். குழந்தையின் கல்வி தேவைகளுக்கும் நல்வாழ்வுக்கும் தேவையான சாதகமான நிலையை குழந்தைகளுக்கு சர்வதேச தரத்தில் உருவாக்கி கொடுப்பதில் தமக்குள் பொறுப்பை தமிழ்நாடு அரசு மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. தமிழ்நாடு அரசு குழந்தைங்களுக்கு கல்வி தேவைகளையும் அவங்க சந்தோஷமாக ஹாப்பியாக லைஃப்பை லேர்ன் பண்ணுறதுக்கான எல்லா நிலைகளிலும் அவங்களுக்கான தேவை உணவு, மருத்துவ சேவை, கல்வி இப்படி எல்லாமே அவங்களுக்கு தரமான அளவில், அதாவது உலக அளவில் சர்வதேச லெவலில் அவங்களுக்கு தராங்க. அப்படி தருவோங்கிற உறுதியும் தராங்க. குழந்தையின் உரிமைகளான வாழ்வதற்கான உரிமை, கல்வி பெறுவதற்கான உரிமை போன்றவற்றை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. குழந்தைகள் உரிமைகள்னா என்னன்னா, வாழ்வதற்கான உரிமை, கல்வி பெறுவதற்கான உரிமை. இந்த ரெண்டையும் தரத்துக்காக தமிழ்நாடு அரசு என்னென்ன நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் கொடுத்துருப்பாங்க. 1992 முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதோட நேம் முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். 1992 மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தை நலனுக்காக ஒரு முன்னோடி மற்றும் வழிகாட்டி திட்டமாகும். இப்போ ஃபர்ஸ்ட் பெண்களுக்குன்னு கொண்டாந்த திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டம் இதுக்கப்புறம் பெண் குழந்தைகளுக்காக உருவாக்கக்கூடிய எல்லா திட்டத்துக்கும் ஒரு முன்னோடியாக இருக்குது. அப்போ ரெஃபரன்ஸாக இருக்குது. இதை பார்த்து தான் மற்ற திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, வழிகாட்டியாக இருக்குது. இத்திட்டத்தின் நோக்கம் பெண் குழந்தைகள் பள்ளியில் சேர்வதையும் அவர்களை தொடர்ந்து பள்ளியில் தக்க வைத்தலையும் ஊக்குவித்தல் மற்றும் அவர்கள் 12ஆம் வகுப்பு வரையாவது படிப்பதை உறுதி செய்தல். இப்போ பெண் குழந்தைகளை ஸ்கூலில் அட்மிஷன் கொடுத்து அவங்கள சேர்த்துக்கிட்டு இடையில ஸ்டாப் ஆகாமல் பார்த்துக்கணும். அவங்க 12th வரைக்கும் கம்பல்சரி படிக்கணுங்கிறத உறுதி செய்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஒரு பெண் குழந்தை கல்வியை பெறணும். இடையில ஸ்டாப் ஆகக்கூடாது. பெண்கள் 18 வயதுக்கு பிறகே திருமணம் செய்து கொள்வதை ஊக்குவித்தல், அதாவது மேஜர் ஆனதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிக்கணும். 2 பெண் குழந்தைகள் என்ற குடும்ப கட்டுப்பாட்டின் நெறிமுறையை ஏற்றுக்கொள்ள பெற்றோர்களை ஊக்குவித்தல். அப்போ ஒருத்தருக்கு 2 குழந்தைகள் மட்டும்தான், அதுவும் 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான் பெற்றுக்கணும் அப்படிங்கிற நெறிமுறைகளை பேரண்ட்ஸிடம் ஊக்குவிக்கிறாங்க. பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு சமூகத்தில் அங்கீகாரம் அளித்தல், பெண் குழந்தைகளின் சமூக அந்தஸ்தை மேம்படுத்த குடும்பத்தின் பங்கினை வெளிப்படுத்துதல், இதெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே கொண்டாந்துருக்காங்க. இதுதான் இதோட நோக்கங்கள். 1994 தமிழ்நாடு கட்டாய கல்வி சட்டம் இயற்றப்பட்டது. இந்த மாதிரி இயர்ஸ் எல்லாம் 1 மார்க்கில் கம்பல்சரி கேட்பாங்க. இந்த சப்ஜெக்ட்லேயே நிறைய இயர்ஸை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இயர்ஸ் எல்லாம் நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். இச்சட்டத்திற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் 21/11/1995 அன்று அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு ஒன்று இருக்கும், அது நடைமுறைக்கு கொண்டு வந்த ஆண்டு இருக்கும். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இயற்றப்பட்டது ஒரு இயரு, அதுக்கு அடுத்த வருஷமே அதை ஏற்றுக்கிறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு கொஷின்லையுமே இந்த இயர்ஸ்லாம் சட்டம் இயற்றப்பட்டது ஒரு இயராகவும் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஒரு இயராகவும் இருக்கும். அப்போ நீங்கள் ரெண்டுமே படிச்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த இயராக தான் இருக்கும். சட்டத்தில் கீழ்கண்டவை குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஆரம்பக் கல்வி கட்டாயம் பள்ளி செல்லும் வயதுடைய ஒவ்வொரு குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை. விலங்குகள் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆரம்பக் கல்வி கட்டாயம் இந்த சட்ட விதிகளின்படி பள்ளி செல்லும் வயதுடைய ஒவ்வொரு குழந்தையும் ஆரம்பக் கல்வி கட்டாயமாகும். ஆரம்ப கல்வினா 1 to 5 இது கட்டாயமாக எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கணுங்கிறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம். தேவையான எண்ணிக்கையில் ஆரம்ப பள்ளிகளை ஏற்படுத்துவதோடு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதாவது நல்ல ட்ரைனிங் கொடுத்த ஆசிரியர்களை ஏற்பாடு செய்யணும். பள்ளிகள் நிறைய ஓப்பன் பண்ணணும். அதுவும் ஆரம்ப பள்ளியை நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணி எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுக்கணும். அதில் இருக்கிற டீச்சர் நிறைய நல்ல ட்ரைனிங் எடுத்த டீச்சராக இருக்கணும். நல்ல பயிற்சி பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கணும். பள்ளி செல்லும் வயதுடைய ஒவ்வொரு குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை. பள்ளி செல்லும் வயதுடைய குழந்தை ஆரம்ப பள்ளியில் சேர்ந்து படிக்க வைப்பது அக்குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமையாகும். பெற்றோர்களோட கடமையை குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி நல்ல எஜுகேஷன் கொடுக்கறது. அதுவும் ஆரம்ப கல்வி கம்பல்சரி கொடுக்கணுங்கிறது இதில் அவங்களுடைய கடமையாக கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை படிக்க வைக்கிறது அந்த பெற்றோரோட கடமை. விளக்குகள். பள்ளி செல்லும் வயதுடைய குழந்தைக்கு ஆரம்ப பள்ளியில் வருகை பதிவு கட்டாயம் இல்லை. ஆரம்ப பள்ளியில் அதாவது 1 to 5 படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வருகை பதிவு கட்டாயமாக பார்க்கணுன்னுலாம் இல்லை. 2003 பள்ளிகளில் உடல் ரீதியான தண்டனை அளிப்பது ஒழிக்கப்பட்டது. உடல் ரீதியான தண்டனை அடிக்கிறது, கிள்றது, முட்டி போட வைக்கிறது, இந்த மாதிரி உடல் ரீதியான தண்டனைகள் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி 2003 தடை பண்ணிட்டாங்க. 2011 இலவச மற்றும் கட்டாய கல்வி தமிழ்நாடு சட்டத்தின் விதிகள் அறிவிக்கப்பட்டன. 2012 தமிழ்நாடு குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் விதிகள் அறிவிக்கப்பட்டன. 2021 தமிழ்நாடு அரசின் குழந்தைகளுக்கான கொள்கை இயற்றப்பட்டது. இப்போ இது ஒவ்வொன்றுமே 1 மார்க்ல கேட்கலாம். குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் மனித வளங்களை மேம்படுத்துவதற்கான தேசிய திட்டங்களில் குழந்தைகளுக்கான செயல் திட்டங்கள் முதன்மை இடம் பெற வேண்டும். இப்போ மனித வளங்களை மேம்படுத்தணும்னா மனிதர்கள்லாம் நல்லா மேம்படுத்தி நல்ல நிலையில கொண்டாடணும்னா ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு நல்ல செயல் திட்டங்களை கொண்டாந்து அவங்கள டெவலப் பண்ணணும். குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், உரிமைகளை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மனிதர்களை நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும்னா முதல்ல குழந்தைகளை நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும். அதுதான் முதன்மை நோக்கம். இதில் நல்ல செயல் திட்டங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நல்ல பாதுகாப்பு, உரிமைகள், ஒவ்வொரு குழந்தையுமே நல்ல கல்வியை பெறணும். இந்த மாதிரி பண்ணும் போது தான் அந்த நாடே முன்னேற்றம் அடையும். 1974 ஆண்டில் குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை அங்கீகரித்தது. 11/12/1992 அன்று இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பும் உள்ளுறை குழந்தை உரிமையும் உண்டு என்று கோடிட்டு காட்டிய குழந்தை உரிமைகளுக்கான மாநாட்டின் நோக்கத்தை ஏற்றுக்கொண்டதுடன் தேசிய குழந்தைகளுக்கான சாசனம் 2003ஐயும் 9/2/2004 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குழந்தை உரிமைகளுக்கான மாநாட்டத்தோட நோக்கமே குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு, உரிமை இது ரெண்டுமே கொடுக்கணும். இதுவும் 9/2/2004 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த சாசனம் 2004 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாநில அரசு 6 வயது முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குகிறது. அப்போ மாநில அரசுனா ஸ்டேட் லெவல்ல 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயமா இலவச கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. குழந்தையின் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் சட்டம் 2005 இயற்றி இதன் மூலம் தேசிய குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் மாநில குழந்தைகளின் உரிமை பாதுகாப்பு ஆணையம் ஆகியவற்றை அமைக்க வழிவகுத்தது. குழந்தை பாதுகாப்பு ஆணையம் மூலமா என்னென்ன அமைக்கிறாங்கன்னா தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தையும் மாநில குழந்தைகளின் உரிமை பாதுகாப்பு ஆணையம் இது ரெண்டையும் கொண்டு வராங்க. குழந்தைகளுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை 2021 இதுவும் 10 மார்க்கோட சேர்ந்தது தான். ஆனால் இது தனியாக 5 மார்க்கில் கேட்பாங்க. அதனால தான் 5 மார்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். எந்த ஒரு சமூகத்திற்கும் குழந்தைகளது நலம் மற்றும் மேம்பாடு முதன்மையான அக்கறையாக
இருக்கும். ஏன்னா ஒரு சமுதாயத்துல ஒரு குழந்தை வந்து நல்லா வளர்ந்தாங்கன்னா, ஆரோக்கியமா, கல்வி பெற்று, மருத்துவ சேவைகள், இப்படி எல்லா வாழ்வதற்கான உரிமைகள், பாதுகாப்பு, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அந்த குழந்தைகள் நடத்துறது. இது எல்லாமே நல்லா இருந்தா தான் அந்த சமூகம், அந்த நாடு எல்லாமே நல்லா இருக்க முடியும். அதனால ஒரு ஒரு சமூகத்தையும், ஒரு நாட்டையும் நல்லா டெவலப் பண்ணணும்னா, முதல்ல வந்து அங்க வாழ்ற குழந்தைகளுக்கு வந்து நல்ல எஜுகேஷன், அவங்க நல்ல வாழ்றதுக்கான தேவையான எல்லா வசதிகளையுமே முதல்ல செய்யணும். அதுதான் ஃபர்ஸ்ட். குழந்தைகளுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை 2021 அடிப்படையில் முக்கியமான முயற்சிகளை மேற்கொண்டது. மாநிலமானது பாராட்டத்தகுந்த முன்னேற்றத்தை பல்வேறு குறியீடுகளில் அடைந்த அதே வேளையில் குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இளம் குற்றவாளிகள் போன்ற குறிப்பிடத்தக்க சவால்கள் தொடர்கின்றன என்பதையும் ஒப்பளிக்கிறது. மாநிலத்துல நிறைய விதத்துல முன்னேற்றம் அடைஞ்சாலும், பொருளாதார ரீதியாகவோ இல்ல வேற ஏதாவதுல முன்னேற்றம் அடைந்தால் கூட, இந்த குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர்கள், குழந்தைக்கு எதிரான குற்றங்கள், இளம் குற்றவாளிகள், இந்த மாதிரி குற்றங்கள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை வந்து தவிர்ப்பதற்கான சவால் நிறைய இருக்கு இதுல சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், தமிழ்நாட்டு குழந்தைகளின் நலத்தை பாதுகாப்பதை உறுதி செய்யவும் இந்த கொள்கை ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும். குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காம இருப்பதற்காக தான் இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைகளை வந்து பாதுகாப்பதற்காக இந்த கொள்கையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைகளை வன்முறை, வன்கொடுமை, அபியூஸ், சுரண்டல் ஆகியவற்றில் இருந்து பாதுகாப்பதே நமது முக்கியமான செயல் என்றும் உறுதிப்பாட்டுடன் குழந்தைகளுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை, குழந்தைகளுக்கு தரமான மருத்துவ சேவை மற்றும் கல்வியளித்தல், குழந்தைகளின் தமது கருத்துக்களை வெளிப்படுத்த உதவும், எவரொருவரையும் விட்டுவிடாதது எனும் கொள்கையை நிலைநிறுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கு நடக்கும் அபியூஸை வந்து தடுத்து நிறுத்தணும். அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இதுதான் மாநில கொள்கைகளை முதன்மையான ஒண்ணு. குழந்தைகளுக்கு வந்து தரமான மருத்துவ சேவை, கல்வி அளித்தல், குழந்தைகள் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு, உதவுறது, இது எல்லாமே செய்யணும். தரமான கல்வியை கொடுத்துட்டோம்னாவே அந்த குழந்தை அவங்க வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. வரலாறு ரீதியா நம்மளை எப்படி நம்ம பாதுகாக்கணும் கிடைச்சாவே அந்த குழந்தையும் முன்னேறும். அந்த குழந்தை அந்த வீடு, அந்த குழந்தை இருக்கிற அந்த சமூகம் எல்லாமே முன்னேற்றம் அடையும். தமிழ்நாடு அரசு கொள்கையே தரமான கல்வியை கொடுக்கணும், மருத்துவ சேவைகளை கொடுக்கணும், எல்லா குழந்தைகளுக்குமே பாதுகாப்பு உரிமை கொடுக்கணும். மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் ஊட்டச்சத்து குறைபாட்டினை குறைத்து குழந்தைகள் சத்துணவு பெற்றிருக்கும் நிலையை உயர்த்துவதன் மூலம் ஆரம்ப கல்வியின் செயல்திறனை உயர்த்துவதற்காகவும், ஒடுக்கப்பட்ட பிரிவினர், குறிப்பாக தலித் மற்றும் ஆதிவாசி பழங்குடி சிறுமியரை பள்ளியில் சேர்த்து பயில தூண்டுவது, அதன் மூலம் பள்ளி வருகை பதிவை அதிகரிப்பது மற்றும் இடைநிற்றல் குறைப்பது, அனைவரும் ஒன்று என்ற எண்ணத்தை உருவாக்குவது, பல்வேறு மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கிடையே மத சார்பின்மையை நிலைநிறுத்துவது ஆகிய நோக்கங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ மதிய உணவு திட்டம் எதுக்காக அறிமுகப்படுத்துறாங்க? குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம இருக்கணும்னா நல்ல சத்து உணவு கொடுக்கணும். இப்போ நல்ல சத்து உணவு கிடைச்சிச்சுன்னா நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆரோக்கியமா இருந்தாங்கன்னாவே ஆரம்ப கல்வியில வந்து செயல்திறன் வந்து அதிகரிக்கும். அதாவது நல்லா படிப்பாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மைண்ட் இருக்கும்போது நல்லா படிப்பாங்க. ஆரோக்கியமா இருக்கும்போது எல்லாமே விளையாட்டுல இருந்து, கல்வி கற்கிறதுல இருந்து எல்லாத்துலேயுமே நல்லா படிப்பாங்க. நல்லா லேர்ன் பண்ணிப்பாங்க. அப்போ ஒடுக்கப்பட்ட பிரிவினர்னா இப்போ தலித், ஆதிவாசி, பழங்குடி சிறுமியர்கள்லாம் மதிய உணவு தர்றதுனால பள்ளிக்கு அனுப்புவாங்க ஸ்டூடெண்ட்டை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து வேலைக்கு போய் தான் ஒரு சாப்பாடை சாப்பிட்ற நிலையில இருப்பாங்க. இப்போ நம்ம இலவசமாக மதிய உணவு திட்டம் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து உணவுக்காக அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அனுப்புவாங்க. அப்போ உணவுக்காக வரும்போது உணவும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், எஜுகேஷனும் அவங்க கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும், படிக்கவும் முடியும். இதனால என்ன ஆகுதுன்னா வருகை பதிவு வந்து அதிகரிக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஸ்கூலுக்கு வருவாங்க. இடைநிற்றலை வந்து குறைக்க முடியும்.
அனைவரும் ஒன்று என்ற எண்ணத்தை உருவாக்குவது. இப்போ எல்லாருமே இப்போ நார்மலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி, இப்போ தலித்து பழங்குடி மக்களாக இருக்காங்க இல்லையா, அவங்கள இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இப்போ எல்லாருமே ஒரே கிளாஸில் இருந்து படிக்கிறாங்க. ஒரே சப்ஜெக்டை எல்லாரும் ஒன்றா உட்காந்து படிக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த குழந்தைங்களுக்கு என்ன எண்ணம் வரும்னா, எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே ஒரே நிலையில தான் இருக்கும், எல்லாருமே ஒன்றா தான் படிக்கிறோம், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள தோணும். இப்போ மதங்கள், பல்வேறு மதங்கள் கொண்ட ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஒரு சிலர் கிறிஸ்டினாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து இந்துவாக இருப்பாங்க, ஒருத்தவங்க முஸ்லீமாக இருப்பாங்க. ஆனால் வந்து எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய கலாச்சாரமும் மாறுபட்டு இருக்கும். இப்போ கிறிஸ்டின்ஸ்லாம் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன்ஸு, அவங்களுடைய விழாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இந்துக்கள்னால் பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸு ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க. இப்படி எல்லா வகையான ஸ்டூடெண்ட்டும் ஒரே கிளாஸ் ரூமில் படிக்கிறதுனால மத சார்பின்மை நிலை வந்து அவங்கக்கிட்ட ஏற்படும். இதனால தான் வந்து கல்வியை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற நினைக்கிறாங்க. இப்போ கல்வி கற்றுக்கிட்டோம்னா அந்த கல்வி மூலமாக நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜாதி, மதம், மொழி, இனமொழி இதெல்லாம் வந்து வேறுபாடு பார்க்காம எல்லாரும் ஈக்குவலுங்கிறத அவங்க படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுப்பாங்க. நிறைய நாலேஜ் அவங்களுக்கு வளரும். நல்ல கல்வி கொடுத்துட்டாலுமே அந்த நாடே முன்னேறும், அந்த குடும்பமும் முன்னேறி நல்ல வேலைக்கு போய் அவங்க பொருளாதார ரீதியாகவும் கஷ்டப்படாமல் நல்ல நல்ல நிலைமையிலையும் இருப்பாங்க. மற்றவங்கள வந்து புரிஞ்சுப்பாங்க, எல்லாரும் ஈக்குவல். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே சின்ன வயசுலேருந்து நம்ம படிப்போம், என்னென்ன சட்டங்கள் இருக்குது, எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம படிப்போம். மதங்கள், கலாச்சாரம் பற்றி படிப்போம். இப்போ எல்லா குழந்தைங்களுமே எல்லா விஷயங்களுமே கற்றுக்குறாங்க. அப்போ எல்லாருமே சமம் அப்படிங்கிற நாலேஜும் அவங்களுக்கு உருவாகும். வன்கொடுமைகள்லாம் என்னென்னலாம் நடக்குது, அதுக்கு எதிரான என்னென்ன சட்டங்கள் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து படிக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, வாழ்கிறதுக்கான உரிமைகள் நமக்கு இருக்குது, நமக்கு வந்து கல்வி பெறுவதற்கான உரிமை இருக்குது, நம்ம வந்து எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே சமமாக எல்லாருக்கான வாய்ப்புகளும் கிடைக்கணும், வேலை வாய்ப்புலையும் எல்லாருக்கும் எல்லா வேலை வாய்ப்பும் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது, நமக்கு ஏதாவது ஒரு அப்யூஸ் நடந்துச்சுன்னா அது சட்டத்தில் என்ன தண்டனை இருக்குது, நமக்கு அப்யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனை இருக்குது, அப்படி எல்லாமே குழந்தைங்க கற்றுக்குறாங்க. அப்போ நாலேஜ் பர்சனாக உருவாகும் போது நம்ம நாடு வந்து முன்னேறும். எந்த ஒரு வன்கொடுமையும் குழந்தைகளுக்கு நடக்காது, தைரியமாகவும் இருப்பாங்க. கல்வி கற்றுக்கிட்டாவே தைரியம் தானாகவே வந்துடும். 1920 உலகின் முதலாவது மதிய உணவு திட்டம் சென்னையில் துவங்கப்பட்டது. இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. உணவு திட்டங்கள் எந்த மாதிரிலாம் யார் யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இதுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, 1 மார்க்லேயே கேட்கலாம். 1956 அந்நாளைய முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் மாநிலத்தில் உள்ள எல்லா பஞ்சாயத்து பள்ளிகளிலும் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு அளிக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 1982 புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள் மத்திய சத்து உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 1989 அன்றைய முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் சத்துணவில் 2 வாரங்களுக்கு ஒருமுறை வேகவைத்த முட்டையை வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 2013 அப்போதைய முதல்வர் செல்வி ஜெ. ஜெயலலிதா அவர்கள் சத்துணவில் பல்வகை உணவுகளுடன் மசாலா முட்டை அளிப்பதையும் அறிமுகப்படுத்தினார். 2023 தற்போதைய முதலமைச்சர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது எல்லாமே மதிய உணவு திட்டத்தை யார் யார் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற இயர்ஸ் தான் இது. விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு. நோட்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நோட்ஸ் 100 rupees வரும். மெசேஜ் பண்ணிவிட்டிங்கன்னா நான் ஜிபே நம்பர் சேம் நம்பர் தான், இதே நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு நோட்ஸை சென்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.